தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை 1 அன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதுவாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த வருடமே ரொம்ப சிறப்பாகவும், ரொம்ப நேர்மறை எண்ணத்தோட ரொம்ப சந்தோஷமாகவும் அமையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் எப்படி வைக்கலாம், என்னென்ன வைக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பேர் கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முக்கனி இடப்பெயரணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற பழத்தை வச்சாலே நமக்கு போதுமானதுங்க. வாழைப்பழம், பலா, வாழை இதெல்லாம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற பழங்கள் மட்டும்தான் வச்சுருக்கேன். என்னென்ன வச்சுருக்கேன்னா, வாழைப்பழம், எலுமிச்சைப்பழம், ஆரஞ்சு பழம் இது மட்டும்தாங்க பழங்கள் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, துவரம்பருப்பு, அரிசி இது தானியங்கள் நம்ம வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து செல்வ செழிப்பாக எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் வெத்தலைப்பாக்கு, பூவு, மஞ்சள் குங்குமம், ஒரு மாங்கல்யம், வளையல் இதெல்லாம் வைக்கணும். அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காசு, அப்புறம் காயின்ஸ் சில்லற காசு, வெள்ளி, தங்கம் இந்த மாதிரி என்ன இருக்கோ எல்லாம் வைக்கலாம். கண்ணாடி ஒன்று வச்சுக்கோங்க. அந்த கண்ணாடியில் இதெல்லாம் தெரிகிற மாதிரி நம்ம பார்க்கணும். மெயினாக அந்த செயின் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்ணாடியில் போட்டு விட்டுட்டு அதை வந்து நம்ம காலைல எழுந்தோடனே குழந்தைங்கள்லேருந்து எல்லாரையுமே பார்க்க வைக்கலாம் தாராளமாக. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நமக்கு அந்த வருஷமே ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் அமையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக். எல்லாருக்கும் ஹாப்பி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.